உலக தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் பகல் 10 2ஆம் நாளில் நம்பெருமாள் அலங்காரத்தை பற்றியும் பகல் 10 ராப்பத்துனா என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு நம்பெருமாளோட பகல் 10 2ஆம் நாள் வீடியோவோட முழு புறப்பாடையும் பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு தரும் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல. வைகுண்ட ஏகாதசி பெருவிழா 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் தலைமை பீடமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் நடைபெறும் முக்கிய விழாவில் ஒன்றாகும். அதாவது 21 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் நாள் திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கும். அதற்கு அடுத்த 10 நாட்கள் பகல் 10 எனவும் அதற்கு அடுத்த 10 நாட்கள் ராப்பத்து எனவும் கூறுறோம். இந்த பகல் 10 திருமொழி திருநாள் எனவும் கூறலாம். அதே போல ராப்பத்து திருநாளை திருவாய் மொழி திருநாள் எனவும் கூறலாம். இந்த திருநாள் எப்படி வந்ததுன்னா, இந்த திருநாள் முதல்ல ராமானுஜர் அவர்களால் திருவரங்கத்தில் தொடங்கப்பட்டதுங்க. அதிலிருந்து இந்த விழா தொடர்ந்து வருடம் நடைபெற்றுக்கிட்டு வருது. அந்த வகையில் திவ்ய தேசங்களில் கொண்டாடப்படுற முக்கியமான விழா அதிகபட்சம் கடந்த காலங்களில் சமஸ்கிருத வேதங்களாக தான் இருந்தது. ஆனால் அந்த வேதங்களுக்கு நிகராக ஆழ்வார்களால் இயற்றிய திராவிட வேதம் எனப்படும் 4000 திவ்ய பிரபந்தத்தை முன்னிறுத்தி தான் ராமானுஜர் திருவரங்கத்தில் முதல்ல இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவை தொடங்கினாருங்க. அதற்கு பிறகு அனைத்து திவ்ய தேசங்களிலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இது மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படும் ஒரு விழா, வைகுண்ட ஏகாதசி விழாவாக கொண்டாடப்படுதுங்க. அந்த வகையில் சிறப்பான இந்த விழா நம்ம ஏற்கனவே சொன்ன போல பகல் 10 திருமொழி திருநாள் எனவும் ராப்பத்து திருவாய் மொழி திருநாள் எனவும் கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த திருவிழாவில் இந்த 10 நாட்கள் பெருமாள் முதல் பகல் 10 அர்ஜுன மண்டபத்திலையும் ராப்பத்தில் ஆயிரங்கால் மண்டபத்திலையும் எழுந்தருளி காட்சியளிப்பாருங்க. நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் புறப்பட்டு வந்ததுக்கப்புறம் வழிநட உபயங்களை கண்டறி அந்த அர்ஜுன மண்டபத்தில் பகல் 10 எழுந்தருள்வார். அப்போ ஆழ்வார்களுடன் அவர்கள் எழுந்தருளி அங்கே காட்சியளிக்கிற நிலையில் அவருக்கு காலையில் 9 மணி முதல் மதியம் வரை இந்த 4000 திவ்ய பந்தம் எனப்படும் இந்த திராவிட வேதத்தை அபிநயத்தோட அரையர்கள் பெருமாள் முன்னால் பாடி நடித்து காமிப்பாங்க. அதுதாங்க இங்கே நடக்கும். அதற்கு பிறகு பெருமாளுக்கு அமுது படையிலிட்டு திரை மூடப்படும். மீண்டும் மாலை அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு சேவை சாதித்து விட்டு இரவு 7 மணிக்கு மேலே அவர் புறப்பட்டு வழிநட உபயங்களோட மூலஸ்தானம் 9 மணிக்கு சென்றடைகிறாரு. இதுதான் பகல் 10 நடக்கும். இதே போல தான் ராப்பத்து திருநாள்லையும் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி இந்த திராவிட வேதத்தை நம்பெருமாள் கேட்கறது தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விழா. அதாவது இந்த ஆழ்வார்கள் இயற்றின அந்த திராவிட வேதத்தை அவங்க இந்த அரையர்கள் பாடும்போது அதற்கு தகுந்த அந்த இசை அபிநயத்துடன் அந்த அரையர்கள் அந்த பெருமாள் நம்பெருமாள் முன்னால் பாடுவாங்க. அதை பார்க்குறதே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசியில் பகல் 10லையும் ராப்பத்துலேயும் நடைபெறும் ஒரு முக்கியமான விழா. இந்த விழாவை பொறுத்தவரையிலும் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இந்த திராவிட வேதங்கள் மறையாமல் இருப்பதற்கு ராமானுஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட அந்த விழா தொடர்ந்து இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் இந்த 4000 திவ்ய பந்தம் உள்ளிட்ட பாடல்களை பாடி நம்பெருமாள் முன்னால் இசைக்கிறதும் அதற்கு ஏற்றார் போல நடித்து அந்த அரையர்கள் அந்த சேவை செய்வது தாங்க இந்த விழாவில் முக்கியமான விழா. இதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்று ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 2ஆம் நாளில் நம்பெருமாள் முத்து பாண்டியன் கொண்ட அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சி அளித்தாருங்க. அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்போ அப்பகுதியில் கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் ஓம் நமோ நாராயண எனவும் ரெங்கா எனவும் பக்தி பரவசத்துடன் அந்த நம்பெருமாளை தரிசனம் செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2ஆம் நாளில் முத்துப்பாண்டியன் கொண்ட அலங்காரம் மட்டும் இல்லாமல் மார்பில் ரத்தின மகாலட்சுமி பதக்கங்க, அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் மாலை, அர்ஜுன சந்திரன் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு திரு ஆபரணங்களை அணிந்து அவர் மூலஸ்தானத்திலிருந்து பிரம்மாண்டமாக வர்றாரு. வர்ற காட்சியை பார்க்கறதுக்காகவே அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து ஸ்ரீரங்கம் பகுதி பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் இந்த பெருமாளை வழிபடுறாங்க. அந்த வழிபடும் போது அந்த காட்சியை காண்பதற்கே மிகப்பெரிய ஒரு நமக்கு கொடுப்பனை வேணும். அப்படியாப்பட்ட இந்த பகல் 10 2ஆம் நாள் நிகழ்ச்சியை இப்போ நம்ம முழு வீடியோ காமிக்க போகிறோம். தொடர்ந்து நம்பெருமாள் புறப்பாடு மூலஸ்தானத்தில் இருந்து பிரம்மாண்டமாக அந்த பல்லாக்கில் வர்றாரு. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியை தொடர்ந்து பாருங்கள். இதனுடைய முழு தொகுப்பும் இருக்குது. இதே போல் கொஞ்சம் லேட்டானாலும் ஸ்ரீரங்கம் கோயில் நடைபெற ஒவ்வொரு விழாவும் தொடர்ந்து உங்களுக்கு மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் நாங்கள் தொடர்ந்து வழங்குகிறோம். ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி.